கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சீடர்கள் துணிவோடு உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாயிருப்பதை பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டத்தின்படி இயேசுவை நம்முடைய கரங்களில் ஒப்புவித்தார். ஆனால் அந்த இயேசுவை நாம் சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டோம். நம்முடைய பாவங்களால் அனுதினமும் அவரை சிலுவையில் அறைகிறோம். இதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மட்டும் சிலுவையில் உயிரை கொடுத்தார் என்று இல்லை. நாம் பாவங்கள் செய்கிற போது அனுதினமும் இயேசுவை துன்புறுத்துகிறோம், சோதனைக்கு உள்ளாக்குகிறோம். அவர் நமக்காக தினமும் சிலுவையை சுமக்கிறார். நம்முடைய மீட்புக்காக அவர் இரத்தம் சிந்துகிறார் என்பதை உணர வேண்டும். இதைத்தான் அற்புதமாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்கவில்லை. அவர் மரணத்தை தழுவினாலும் மரணம் அவரை தன்னுடைய பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. அந்த தாவீதுடைய பாடல் அழகாக இந்த இடத்தில் மேற்கோள் சொல்லப்படுகிறது. நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்ளுகிறது என்கிறார் தாவீது அரசர். இந்த இடத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் அடையாளமாக இருப்பதனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் அதே மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தாவீதுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு ஒப்புதலானது கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்தினுடன் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியான வார்த்தைகள் தாவீது அரசருடைய வாழ்க்கையிலிருந்து, திருப்பாடல்களிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சீடர்கள் சான்று பகர்வதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒரு இளைஞன் கடவுளிடத்தில் சென்று, கடவுளே, வாழ்க்கையை எப்படி வழி நடத்துவது எங்களுக்கு சொல்லிக் கொடும் என்று கேட்கிறான். கடவுளும் சொல்லுகிறார், உன் அறைக்கு சென்று உன் அறையை சுற்றிலும் பார், நான் உன்னை வழி நடத்துவது உனக்கு தெரியும் என்று சொல்லுகிறான். இவனும் அறைக்குள் செல்லுகிறான். அறைக்குள் சென்றவுடன் அந்த மேல் கூரையை பார்க்கிறான். மேல் கூரைகள் சொல்லுகிறது, இளைஞனே, உன் எண்ணங்கள், உன் சிந்தனைகள் மேலோங்கியதாக இருக்க வேண்டும். பிறகு அந்த இடத்தில் சுற்றி கொண்டிருக்கிற காற்றாடியை பார்க்கிறான். என்னை போல எப்பொழுதும் கூலா இரு சொல்லிக் கொடுக்கிறது. கடிகாரத்தை பார்க்கிறான். நேரத்தின் அருமையை உணர்ந்து மதித்து நட என்று கடிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. கேலண்டரை பார்க்கிறான். என்னை பார், நான் எப்படி அனுதினமும் புதுப்பித்துக் கொள்ளுகிறேனோ அதுபோல உன்னை நீயே அனுதினமும் புதுப்பித்துக் கொள் என்று சொல்லுகிறது. மணி பர்ஸை பார்க்கிறான். உன் வருங்காலத்திற்கு தேவையான சேமிப்புகளை நீ சேர்த்து வை என்று அது சொல்லுகிறது. பிறகு கண்ணாடியை பார்க்கிறான். உன்னை நீயே நன்றாக பார்த்துக்கொள், உன் வளர்ச்சியை பார், உன் எண்ணங்களை பார், உன் நடத்தையை பார், உன் நடை உடை பாவனைகளை பார் என்று அந்த கண்ணாடி சொல்லிக் கொடுக்கிறது. விளக்கை பார்க்கிறான். அந்த விளக்கு அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறது, உன் வாழ்க்கை பிறருக்கு ஒளி கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று.
அதுபோல அவன் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் படிக்கட்டுகளை பார்க்கிறான். ஒவ்வொரு முறையும் நீ வாழ்க்கையில் உயர்ந்து செல்லுகிற போது அந்த அடிகளை கவனமாய் நீ எடுத்து வைக்க வேண்டும் என்று அந்த படிக்கட்டுகள் சொல்லுகிறது. கீழ்த்தரையை பார்க்கிறான். அந்த தரையும் கூட அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மனிதா, வாழ்க்கையில் நீ உயரும் போது மிகவும் பணிவோடு நடந்து கொள் என்று. வாழ்க்கையின் பாடத்தை ஒரு அறை ஒரு மனிதனுக்கு கற்றுத்தந்து விடுகிறது. இந்த நாளிலும் கூட அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் உயிர்ப்பின் பாடம். கிறிஸ்து வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு உன்னத பாடம்தான். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாள் உயிர் தெழுவார். உயிர்ப்பு என்பது எல்லோருக்கும் நிச்சயம் உண்டு என்பதை சொல்லிக் கொடுக்கிறது இறைவார்த்தை. அதனால் நீங்கள் அஞ்சாதீர்கள். என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். உயிர்ப்புக்கு சாட்சிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசம் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ வேண்டும். உயிர்ப்பின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலும் கூட பிற்போக்குத்தனமாக, சுயநலவாதிகளாக, தங்களுடைய எண்ணங்களை மிகவும் கீழ்த்தரமாக சிந்திக்கின்ற காவல் வீரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களை பார்க்கிறோம். அந்த காவல் வீரர்கள் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவற்றையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த படை வீரர்களுக்கு அவர்கள் பணத்தை கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் உடலை திருடிச் சென்று விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று பணத்தை கொடுத்து சொல்ல வைக்கிறார்கள். அந்த படை வீரர்களும் சென்று பணத்தை வாங்கிக் கொண்டு அவ்வாறே செய்தார்கள் என்று சொல்லுகிறது. வாழ்க்கையில் சில பேர் சுயநலவாதிகளாக, தீய எண்ணம் படைத்தவர்களாக, பிற்போக்குவாதிகளாக இருப்பார்கள். அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. சீடர்கள் எப்படி துணிவை பெற்றுக் கொண்டார்களோ, நம்பிக்கையை பெற்றுக் கொண்டார்களோ, கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளானார்களோ, அதுபோல நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ இந்த நாளின் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. செவி கொடுப்போம், சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.